வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இட்லி தோசைக்கான ஒரு சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வெங்காய சட்னி இல்லைன்னா ஆனியன் சட்னி. ஸோ இந்த சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருளும் சேமர் என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இந்த வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு 6 வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. அதோட ரா ஸ்மெல் வந்து நல்லா போகணும். வெங்காயம் வதக்கும் போதே வந்து நம்ம இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாடை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம் நம்ம. இப்போ வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது அடுத்ததாக வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹோட்டலில் வர டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கணும். அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து நம்ம சட்னி வந்து ரெடியாக இருக்குது. வாங்க அதோட தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து அதே பேனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம உளுத்தம் பருப்பில் கூட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தாளிப்பு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க இது வந்து நம்ம சட்னி மேலே வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர் சூப்பராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லான வெங்காய சட்னி இல்லைன்னா ஆனியன் சட்னி ஹோட்டல் ஸ்டைல்லே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.